வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மெரினாவில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. வானில் வட்டமிட்டு சாகசம் செய்த விமானங்கள். மெரினாவில் கடல் அலை போல் திரண்ட பொதுமக்கள். லெபனானில் 250 மீட்டர் நீள சுரங்கம் தகர்ப்பு. இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி. வழக்கத்திற்கு மாறாக காலதாமதமாக இயங்கிய சென்னை மெட்ரோ ரயில்கள். திருப்பதி கருட சேவை. ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை திருப்பதிக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இந்தியா வங்கதேசம் மோதும் முதல் T20 போட்டி குவாலியரில் இன்று தொடக்கம். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. சென்னை மெரினாவையொட்டிய காமராஜர் சாலை உள்ள விவேகானந்தர் இல்லத்திற்கு நேர் எதிரில் இந்த சாகச நிகழ்ச்சி பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த நிகழ்ச்சி பாராசூட் சாகசத்துடன் தொடங்கியது. பயிற்சி பெற்ற ஆகாஷ் சங்கா குழுவினர் நீல நிற பாராசூட் மூலம் வானில் இருந்து குதித்து சாகசம் செய்தனர். அடுத்ததாக ஹெலிகாப்டர்களில் மெரினா கடற்கரையை வட்டம் அடித்தபடி வலம் வந்து பணைய கைதிகளை ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் இறங்கி மீட்பது போல் வீரர்கள் சாகசம் செய்தனர். தொடர்ந்து விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிலையில் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிக்கான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோர் மெரினாவுக்கு வருகை தந்தனர். தலைமை ஏர் மார்ஷல் A.B. சிங் உள்ளிட்ட விமானப்படை அதிகாரிகளும் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு மற்றும் அரசு உயர் அதிகாரிகளும் கண்டு ரசித்தனர். மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சிக்கான கடல் அலை போல் மக்கள் திரண்டனர். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டையொட்டி சென்னை மெரினாவில் இன்று விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சாகச நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, சேகர்பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். இதில் ஏராளமான விமானங்கள் கலந்து கொண்டு சாகசங்களை நிகழ்த்தினர். இந்த சாகச நிகழ்ச்சியை காண மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் இடி முழக்கத்துடன் ரஃபேல் விமானங்கள் பறக்க பறக்க கடற்கரையில் கூடியிருந்த மக்கள் ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். கடற்கரையில் குடை பிடித்தவாறு நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் சாகச நிகழ்ச்சி கண்டு ரசித்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மயக்கமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. லெபனானின் பயங்கரவாத சுரங்கத்தின் 250 மீட்டர் பகுதியை தகர்த்து விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்திய நாளையுடன் ஓராண்டு ஆகவுள்ள சூழலில் இஸ்ரேலும் தொடர்ந்து காசாவை இலக்காக கொண்டு போரில் ஈடுபட்டு வருகிறது. இதில் 41,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்து உள்ளனர். இந்த சூழலில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இதில் இஸ்ரேல் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைவரான இஸ்மாயில் ஹனியே, ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி புவாத் ஷுகர், ஹிஸ்புல்லா அமைப்பின் தடுப்பு காவல் பிரிவின் தளபதி நபில் குவாவ கொல்லப்பட்டனர். இந்நிலையில் லெபனானை இலக்காக கொண்டு இஸ்ரேல் படை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் லெபனானின் தெற்கே அமைந்த பயங்கரவாத சுரங்கத்தின் 250 மீட்டர் பகுதியை தகர்த்து விட்டோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியொட்டி சென்னை மெட்ரோ ரயில்கள் வழக்கத்திற்கு மாறாக இயங்கியது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினாவில் நடைபெற்றது.
இதில் கலந்து கொள்ள ஏராளமானோர் சென்ற நிலையில் மெரினாவை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக புறநகர் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இது தவிர சென்னை மெட்ரோ ரயில்கள் வழக்கத்திற்கு மாறாக காலதாமதமாக இயங்குகின்றன. முன்னதாக வழக்கத்தை விட கூடுதல் பேருந்துகளை இயக்குவதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்திருந்தது. இதேபோல் கூடுதல் சிற்றுந்துகளும் இயக்கப்படுகின்றன. விமானப்படை சாகச நிகழ்ச்சியை ஒட்டி 6500 காவல்துறையினர், 1500 ஊர்காவல் படையினர் உட்பட மொத்தம் 8000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் ஏ. ஸ்டாலின் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் வடக்கு பகுதி 144வது வட்ட செயலாளரும் சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான ஏ. ஸ்டாலின் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுகிறார் என தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக மாநாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழக மாநாடு வரும் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாநாட்டு பணிகள் நேற்று முன்தினம் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மாநாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாநாடு நடைபெறும் இடத்தை சமன்படுத்தும் பணிகளும் பொக்லைன் எந்திரம் மூலம் நடைபெற்று வருகிறது. மேலும் மாநாட்டுக்கு வரும் தொண்டர்களுக்கு உணவு, குடிநீர் தடையின்றி வழங்கும் பணிகள் மற்றும் கழிப்பறை அமைக்கும் பணிகள் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் தனியார் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்காததால் தனது கணவன் இறந்ததாக கூறி பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த பெரிய செங்காத்துக்குளம் பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பிரவீன். இவருக்கு அண்மையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய சிறிது நேரத்தில் பிரவீன் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது மனைவி நிர்மலா தனது குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மீண்டும் அதே மருத்துவமனைக்கு சென்றபோது தனது கணவனுக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் அவர் உயிரிழந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெரியபாளையம் காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தமிழக வெற்றி கழகத்தால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என அமைச்சர் சாமிநாதன் திருப்பூரில் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் தோட்டக்கலைத்துறை சார்பாக நடைபெற்று வரும் 1 லட்சம் பனைமர விதைகள் நடும் பணியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. பி. சுவாமிநாதன் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் துவக்கி வைத்தனர். இதனையடுத்து பல்லடம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் 2023-2024 ஆண்டு பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி அளித்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மு. பி. சுவாமிநாதன், கயல்விழி செல்வராஜ், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ், திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சாமிநாதன், மாநிலத்திலேயே திருப்பூர் மாவட்டம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97.45 விழுக்காடு பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர் தமிழக வெற்றி கழகத்தால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெரிவித்தார். இதில் நாடகம் ஒன்றும் இல்லை, நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம் மட்டுமல்ல, அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சியும் கூட சமீபத்தில் மாநாடு நடத்தினார்கள். காரணம், தேசிய அளவில் இந்த மது ஒழிப்பு கொள்கை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற மாநிலத்தில், அது இப்போ உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போகக்கூடிய சூழ்நிலை, அதே போல் ஆந்திராவில் இருந்தால் இங்கிருந்து அங்கே, அதே போல் இங்கே இருக்குமானால் கர்நாடகத்திலிருந்து இங்கே மக்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் தேசிய அளவில் இதை கொண்டு வருகிற பொழுது தான் இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதாவது அதாவது இப்போ மாநகராட்சி, நம்ம திருப்பூர் மாநகராட்சி இருக்குதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 6-7 பஞ்சாயத்து அன்றைக்கி சேர்த்துங்காட்டி தான் இன்றைக்கி பெரிய மாநகராட்சியாக பரப்பளவில் அமைந்திருக்கிறது. அது ஜனநாயக நாட்டில் அவருடைய விருப்பம், அது விருப்பத்தையும் தெரிவிக்கலாம், எதிர்ப்பையும் தெரிவிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது குறித்து அதுக்கான கமிட்டி குழு ஒன்று போட்டிருக்காங்க. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தலைமையில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுப்பான்னாங்க. இது மக்களுடைய விருப்பம், அதில் நிச்சயமாக கவனத்தில் கொள்ளப்படும். பூந்துமல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தனக்கு போட வந்த மாலையை
சிறப்பு அழைப்பாளருக்கு அணிவித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி ஒன்றிய அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் சென்னிக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஒன்றிய செயலாளர் கௌதமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் பெஞ்சமின் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் ஜெயபால் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேர்தல் நேரத்திலும் கட்சிக்கும் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் பேசினார். அப்போது நாற்காலி இல்லாத காரணத்தினால் நின்று கொண்டிருந்த நிர்வாகிகள் நாற்காலியில் அமர்ந்த பின்பு தொண்டர்களிடம் பேச ஆரம்பித்ததும் மேலும் தனக்கு போட வந்த மயிலிறகு மாலையை சிறப்பு அழைப்பாளருக்கு அணிவிக்குமாறு கூறிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது டாரஸ் லாரி மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்த சசி மோகன் என்பவர் வேளாண்மை துறையில் பயிர் காப்பீட்டு பிரிவில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் காரைக்குடியில் இருந்து புதுக்கோட்டைக்கு இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த டாரஸ் லாரி அதிவேகமாக திரும்பியதில் சசி மோகனின் இரு சக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு உடற்கூ ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய டாரஸ் லாரி ஓட்டுநர் பாண்டி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவில் கடற்கரை பகுதியில் இரு தரப்பினர்கள் கம்புகளுடன் கடுமையாக மோதிக்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெற்ற தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்சாரம் வரும் 12ஆம் தேதி நள்ளிரவு கடற்கரை பகுதியில் நடைபெற உள்ளது. இந்நிலையில் குலசேகரப்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்த மாலை அணிந்த பக்தர்களும் தனித்தனியாக கடற்கரையில் நீராடி கும்பம் எடுக்கும் நிகழ்ச்சியில் நடைபெற்றன. அப்போது 2 குழுவினர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் வாக்குவாதம் முற்றவே இரு குழுவினர்களும் கையில் கிடைத்த கம்புகளால் ஒருவரை ஒருவர் தாக்கியுள்ளனர். இது குறித்து பேசிய தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹால்வர்ட் ஜான், வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒரு தரப்பினர் சாதி டி-ஷர்ட் அணிந்து வந்ததாகவும் மற்றொரு தரப்பினர் யார் என்று தெரியவில்லை என்றும் கூறியுள்ளனர். மேலும் தசரா திருவிழாவுக்கு சாதி படங்கள் உள்ள ஆடைகள் அணிந்து வரும் பக்தர்கள் மற்றும் ஜாதி கொடி கொண்டு வரும் பக்தர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் இரு தரப்பினரும் தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. செங்கல்பட்டு அருகே தனது வீட்டில் பார் வைத்து மது விற்பனை செய்யும் பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டி அருகே உள்ள அட்டை கம்பெனி பகுதியில் பெண் ஒருவர் 24 மணி நேரமும் வீட்டிலேயே பார் அமைத்து மது விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்களும் மது வாங்கி குடித்து வருவதாகவும் இதனால் பலரது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் மது விற்பனை செய்யும் பெண் ஒருவர் மது வாங்கும் போது போலீசுக்கும் ஸ்டேஷனுக்கும் பணம் கொடுக்கணும், அதனால்தான் ரேட் அதிகம் என கூறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாவட்டம் லாஸ்பேட்டை பெத்துச்செட்டிப்பேட் சுப்பிரமணியர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சிறப்பு அதிரடி போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி சுற்றி திரிந்த செந்தில் வேலன் மற்றும் முகேஷ்குமார் ஆகிய இருவரை விசாரித்தனர். விசாரணையில் பெங்களூரில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அடுத்து அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழகம் முழுவதும் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என ஆதி தமிழர் பேரவை நிறுவன தலைவர் அதியமான் சேலத்தில் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஆதி தமிழர் பேரவை நிறுவன தலைவர் அதியமான் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது பேசியவர், சமூக நீதி புரிந்து கொண்டவர்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்றும் அவர் எங்களுக்கு துணையாக இருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், எல்லா மக்களுக்குமான தலைவர் திருமாவளவன் கிடையாது என்றும் தமிழக அரசு விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அதனை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டுமெனும் தெரிவித்தார். தமிழ்நாட்டு தந்தை பெரியார் அவர்களுடைய தொடர்ந்து அந்த சமூக நீதியினுடைய பாதையில் இந்த தீர்ப்பு என்பது ஒரு உண்மையிலே விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் அதே நேரத்தில் அவர்களோட உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதை தான் இந்த தீர்ப்பு இன்றைக்கு அந்த தீர்ப்பின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கடந்த பல பத்தாண்டுகளாக மேடைகளிலே சமூக நீதியை பற்றியும் அதே போல் விளிம்பு நிலை மக்கள் பற்றியும் இன்னும் பல்வேறு விஷயங்களும் மேடையிலே சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டிருந்த சில தலைவர்களுடைய உண்மையான முகம் என்னவென்று இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. உத்தரமேரூரில் 16 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையத்திற்கான கட்டுமான பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட 17வது வார்டு நல்லூர் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் இருந்தது. இதனால் அப்பகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டித்தர கோரிக்கை எழுந்தது. அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 16 லட்சம் மதிப்பீட்டில் அப்பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்திற்கான கட்டுமான பணிகளை பூமி பூஜை செய்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கா சுந்தர் பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்வின் போது பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், நகர செயலாளர் பாரிவள்ளல் உட்பட பலரும் பங்கேற்றனர். சென்னை விமான நிலையத்தில் வந்த ஓமன் ஏர்லைன்ஸ் விமானம் தரை இறங்கிய போது விமானத்தின் டயர் வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மஸ்கட்டில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு 130 பயணிகளுடன் வந்த ஓமன் ஏர்லைன்ஸ் சென்னை விமான நிலையம் வந்தது. இந்நிலையில் ஓடுதளத்தில் இறங்கிய போது விமானத்தின் வலதுபுற டயர் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. உடனே சுதாரித்துக் கொண்ட பைலட் விமானத்தை கட்டுப்படுத்தியதில் 130 பயணிகளும் உயிர் தப்பினர். உடனடியாக விமான நிலையத்தில் உள்ள பாதுகாப்பு குழுவினர் விரைந்து வந்து விமானத்திலிருந்து 130 பயணிகளையும் பத்திரமாக கீழே இறக்கினர். பவானியில் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கும் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பயணிகள் பேருந்தை விட்டு இறங்கி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அடுத்தடுத்து 5 நிமிட இடைவெளியில் தனியார் பேருந்து சித்தோடு வழியாக ஈரோட்டிற்கும் அரசு பேருந்து சித்தோடு வழியாக பெருந்துறைக்கும் செல்கின்றன. இதில் தனியார் பேருந்து காலதாமதமாக சென்றதால் அரசு பேருந்து ஓட்டுநர் தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பேருந்தில் பயணித்த 100க்கும் மேற்பட்ட பயணிகள் பொறுமை இழந்து பேருந்தை விட்டு இறங்கி சென்றனர். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த பவானி போலீசார் 2 பேருந்துகளையும் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னை அடுத்த உள்ளகரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு ஆதார் முகாம் நடைபெற்றது. சென்னை அடுத்த உள்ளகரம் 185வது வார்டில் உள்ள தனியார் பள்ளியில் சென்னை ராயல்ஸ் உள்ளகரம் லைன்ஸ் கிளப் சங்கம் மற்றும் இந்திய அஞ்சலகத்துறை சார்பாக சிறப்பு ஆதார் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பெயர் மாற்றுதல், புதிதாக ஆதார் வழங்குதல், கைபேசி எண் மாற்றுதல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட சேவைகள் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக 185வது மாமன்ற உறுப்பினர் சர்மிளா தேவி, திவாகர் மற்றும் திவாகர் கலந்து கொண்டனர். மேலும் லைன்ஸ் கிளப் சார்பாக தலைவர் செந்தில்குமார், செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் சரவணன் மற்றும் பொதுமக்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் சிறப்பாக மக்கள் பணி செய்த சிறுநெசலூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நகைச்சுவை நடிகர் செந்தில் மற்றும் சின்ன ஜெயந்த் ஆகியோர் விருது வழங்கினர். சென்னை எக்மூரில் தனியார் நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பாக மக்கள் பணி செய்ததற்காக கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சிறு நெசலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா வேல்முருகனுக்கு
முத்தமிழ் அறிஞர் டாக்டர் மு கருணாநிதி விருதை கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட நகைச்சுவை நடிகர்கள் சின்னி ஜெயந்த், செந்தில் ஆகியோர் வழங்கி வாழ்த்தினர். அப்போது காலை தமிழகம் நாளிதழ் நிர்வாக ஆசிரியர் செல்வம் மற்றும் குளோபல் ஆக்சுவஸ் கவுன்சில் நிர்வாகிகள் பலர உடன் இருந்தனர். கடலூரில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரை சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இருந்து திட்டக்குடி தொகுதியின் உட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கியது. இதில் பல கிராமங்களுக்கு குழாய் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் கூத்தப்பன் குடிகாடு பகுதியில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இது குறித்து நிர்வாகிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். வேப்பூர் அருகே தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கண்டப்பங்குறிச்சியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்று வரும் இந்த போட்டியினை கல்லூரியின் தாளாளர் நாராயணன் மற்றும் மகாலட்சுமி நாராயணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலத்திலிருந்து 19 வயதுக்குட்பட்டோரின் அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இந்த நிகழ்ச்சியில் தேசிய மற்றும் மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சங்கத்தின் நிர்வாகிகள் ஞானவேல், முனிரத்னம், ராஜராஜ சோழன், நிர்வாக அலுவலர் சடையமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நமது பவானி உடற்கல்வி கல்வியியல் கல்லூரியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்விலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அண்டர் 19 ஏஜிலே உள்ள மாணவர்களுடைய அனைவரும் இங்கு சிறப்பாக இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, தமிழ்நாடு ஆகிய 8 மாநிலங்களுடைய மாணவர்கள் இங்கே விளையாட்டு துறை மூலமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குண்டான பயிற்சி 2 நாட்கள் இங்கே நடைபெறும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாநில அளவிலான பரிசுகள் வழங்க உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவினர் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவின் சார்பில் எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சார நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி அரக்கோணம் பேருந்து நிலையம் மற்றும் வட மாம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்றது. அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை ஆற்றுப்படுத்துதல் நம்பிக்கை மையவேலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாக்யராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் மூலம் கலைக்குழுவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் அரக்கோணம் மாவட்ட முழு நேர கிளை நூலகம் 2ஆம் நிலை நூலகர் பழனி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் நவராத்திரி கோலு கண்காட்சி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஸ்ரீ சாரதா ஆசிரமத்தில் நவராத்திரி கோலு கண்காட்சி வியாழக்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக ஸ்ரீ மகாவீரருக்கு குங்குமம் அர்ச்சனை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு 108 வேதங்கள் முழங்க மகாவீரருக்கு தீபாராதனை செய்தனர். நிகழ்ச்சி முடிவில் பக்தர்களுக்கு தாலி, குங்குமம், பழம் உள்ளிட்ட பூஜை பொருட்களும் பிரசாதமும் ஆசிரமத்தின் சார்பில் வழங்கப்பட்டது. குடியாத்தம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ செல்வ பெருமாள் கோவிலில் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் உள்ள செல்வ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ செல்வ பெருமானின் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகம் அமைக்கப்பட்ட வஸ்திரங்கள், நவதானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசன திரவியங்கள், மலர் வகைகள், கார வகைகள், இனிப்பு வகைகள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாதவரம் அடுத்த ஜெயதுர்கா நகரில் அமைந்துள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் புரட்டாசி மாத 3வது வார திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சி ஜெயதுர்கா நகரில் அமைந்துள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் புரட்டாசி மாத 3வது வார திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
நிகழ்ச்சியில் மூலவர் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் மற்றும் உற்சவர்கள் ஸ்ரீதேவி ஸ்ரீ ராமச்சந்திரன் மற்றும் பூதேவி ஸ்ரீதேவி பெருமாள் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சுரேஷ், ரஜினி, பிரபு, லதா பிரபா மற்றும் சரவணன், பாலாஜி, பாபு ஆகியோர் சிறப்பாக செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வங்கதேசம் முதல் T20 போட்டி குவாலியரில் இன்று நடைபெறுகிறது. வங்காளதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. இதில் முதலில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இதனையடுத்து இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான T20 தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணி சூரியகுமார் யாதவ் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் பும்ரா, சிராஜ், பாண்டே, கில், ஜெய்ஸ்வால், ருதுராஜ் ஆகியோர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு அணிகளும் இடையிலான முதல் T20 போட்டி குவாலியரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இந்த ஆட்டம் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மெரினாவில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. வானில் வட்டமிட்டு சாகசம் செய்த விமானங்கள். மெரினாவில் கடல் அலை போல் திரண்ட பொதுமக்கள். லெபனானில் 250 மீட்டர் நீள சுரங்கம் தகர்ப்பு. இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி. வழக்கத்திற்கு மாறாக காலதாமதமாக இயங்கிய சென்னை மெட்ரோ ரயில்கள். திருப்பதி கருட சேவை. ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை திருப்பதிக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இந்தியா வங்கதேசம் முதல் T20 போட்டி குவாலியரில் இன்று தொடக்கம். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.